என்னதான் நம்ம செகண்ட் இன்கம் பத்தி பேசினாலோ இல்ல மல்டிபிள் இன்கம்ஸ் பத்தி பேசினாலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்கணும். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. அதாவது ஒரு நல்ல கேரியரை நம்மளுக்கு செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காண்டி தான் இந்த சீரிஸ் ஆரம்பிக்கலாங்களா? திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. ஃபர்ஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் ஒரு நோட் போய் எடுத்துட்டு வந்துருங்களேன். நான் வெயிட் பண்றேன். எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். ஒரு நோட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாங்களேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை இல்ல. போங்க, ஏன் போனை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? சில பேர் இன்னும் கொஞ்சம் மூலக்காரனா இருப்பீங்க. போன்லயே நான் நோட் பண்ணிக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் இது வரைக்கும் உங்க லைஃப்ல, அதாவது இந்த நாள் வரைக்கும், இந்த டே வரைக்கும் ரெண்டுமே ஒண்ணு தானோ? சும்மா அவனை டெஸ்ட் பண்ணத்தான் கேட்டேன். போ போ போ. சின்ன வயசுல இருந்து இந்த நாள் வரைக்குமே உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல பாராட்டி இருப்பாங்க. டே இதை நீ சூப்பரா பண்ற, இதே இதுல நீ கண்டினியூ பண்ண உன்னோட கேரியர் நல்லா இருக்கும், growth நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உங்க நோட்ல நோட் பண்ணி வைக்க. இல்ல சில பேரு நல்ல மூளையெல்லாம் யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க. ப்ரோ நான் சின்ன வயசுல இருக்கும் நீ மினிமிலிட்டரியில நல்லா விளாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் நல்லா விளாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் எழுதட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. உங்களெல்லாம் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இல்ல ப்ரோ என்னைய பத்திலாம் இந்த மாதிரிலாம் யாரும் சொன்னது இல்ல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா